இல்லை நிறையா உதாரணம் சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரவுதன் தோல்வுரிவும் அக்கணவும் வேறு பரகாயம் போய் வரும் அப்பண்பும் 3 உதாரணம் சொல்கிறார். பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி, அரவு தோல் உரிப்பது போல, அரவு தன் தோல் உரிவும். பாம்பு என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன் சட்டையை உரிச்சுக்கிட்டே வரும். உரித்து அதை போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். அரவு தன் தோலை உரிப்பது போலவும் கனவு போலவும். கனவு என்னது? நனவும் கனவும், நனவும் கனவும் மாறி மாறி நடக்குதா இல்லையா? இது 2வது உதாரணம். பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரியும் கனவு காண்பது போலவும் பரகாய பிரவேசம். பரகாய பிரவேசம். ஞானிகள்லாம் என்ன செய்கிறாங்க? கூடு விட்டு கூடு போயிடறாங்களா இல்லையா? கூடு விட்டு கூடி போய்வாங்க. இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போவாங்க, எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு திருப்பி இந்த உடம்புக்கு வந்துடுவாங்க. அதுக்கு என்ன பேர்? பரகாய பிரவேசம்னு பேர். பரகாயம் போய் வரும் அப்பண்பும். பரவில், பரவில் என்னது? கூறினாள். குடகாய ஆகாய கூத்தாட்டாம் என்பது அடாது. நீ சொல்லுகிற ஓமை இதற்கு பொருந்தாது. எது? குடகாய ஆகாயம் என்கின்ற ஓமை இந்த உடம்பை விட்டு உயிர் போவதற்கு பொருந்தாது. அது பொருந்துற மாதிரி 3 உதாரணம் ஆகமத்தில் இருக்கு. என்ன ஆகாது? பாம்பு தன் தோலை உரிப்பது போலவும், நனவிலிருந்து கனவுக்கு போவது போலவும், பரகாய பிரவேசம் போலவும். இந்த 3 உதாரணமும் ஆகமத்தில் இருக்கு. நீ ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிற. என்ன உதாரணம்? குடகாய ஆகாயம் என்று உதாரணம் சொல்றையே, அதே ஆகமத்தில் இன்னும் 3 உதாரணம் இருக்கு. 3 உதாரணம் இருக்கு. என்னது? அரவு தன் தோலை உரிப்பது போலவும், கனவு காண்பது போலவும், பரகாய பிரவேசம் போலவும் என்று 3 ஓமைகள் இருக்கின்றது. 3 ஓமைகள் இருக்கின்றது. அதுதான் தூள தேகத்தை விட்டு சூக்கும தேகம். சூக்கும தேகம் பெறுவது எது போல? இந்த 3 ஓமை போல. 3 ஓமை போல. அப்ப அந்த ஓமை எந்த ஓமை? பரகாய, இது குடகாய ஆகாயம் சொன்னோமா இல்லையா? அந்த ஓமை சூக்கும தேகத்தையும் விடும். எப்ப விடும்? கடைசி பிறப்புல. சூக்கும தேகம் எப்ப விடுன்னு கேட்டீங்கன்னா, முதல் பிறப்பில் கொடுக்கப்பட்ட சூக்கும தேகம் முத்தி காலத்து நீங்கும். முத்தி காலத்துல நீங்கும். அப்படி முத்தி காலத்தில் நீங்குவதற்கு தான் அந்த ஓமை. எந்த ஓமை? குடகாய ஆகாயம் என்பது முத்தி காலத்தில். அப்ப என்ன செய்யும்? இந்த சூக்கும தேகத்தை விட்டுட்டு எங்க போய் கலந்துரும்? பெருமான் திருவடியில போய் கலந்துரும். சூக்கும தேகத்தை விட்டுட்டு எங்க போயிடும்? பெருமான் திருவடியில போய் கலந்துரும். அதுக்கு தான் அந்த ஓமை. எந்த ஓமை? குடகாயமும் பரகாயமும். அப்போ குடகாயம் உடஞ்சா எதுல போய் கலந்துருது? பரகாயத்தில் கலப்பது போல இந்த உயிர் எதுல போய் கலக்கும்? இறைவன் திருவடியில போய் கலக்கும். அப்ப சூக்கும தேகத்திற்கு அது ஓமை. இந்த 3 தூள தேகத்திற்கு ஓமை. தூள தேகத்தை இந்த ஆன்மா பிறவிதோர் என்ன செய்யும்? விட்டு விட்டு புதிய பிறப்புக்குள்ள புதிய தூள தேகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். சூக்கும தேகம் முத்தி காலம் வரைக்கும் நீங்காம இருக்கும். முத்தி காலம் வரைக்கும் நீங்காம இருந்து முத்தி காலத்தில் என்ன ஆகும்? விட்டு நீங்கும் என்று சொல்லுகிறார். இல்லை, இப்போ பட்டி எல்லாம் இருக்கு. 4 வகை பிறப்பு: அண்டசம், சுவேதசம், உற்பீசம், சராயிசங்கள் இருக்கா? எழுதி போட்டால் லேட் ஆயிரும். சிவபிரகாசத்தில் வருது 48. சிவபிரகாசம் 48 இருக்கு. அண்டசம், சுவேதசம். சரி, டீயை சாப்பிடுங்க. எழுதுறதா டீ சாப்பிட்றதான்னு ஒரே கன்ஃபியூஸ். டீயை சாப்பிடுங்க. அண்டசம், அண்டசம் முட்டையில் தோன்றுபவன. சுவேதசம், சுவேதசம் எழுதி போடணுமா? எந்திரிச்சா வம்புங்க. சுவேதசம் வியர்வையில் தோன்றுவன. முதல் அண்டசம்
முட்டையில் தோன்றுவன. சுவேதசம் வியர்வையில் தோன்றுவன. உற்பீசம் உற்பீசம் பீஜம் உற்பீசம் கிழங்கில் தோன்றுவன. கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு. சராயு சங்கல் சராயு சங்கல் சராயு சங்கல் கருவில் தோன்றுவன. கருவில் தோன்றுவன. எழுவகை பிறப்பு. தேவர் 11 11,000 11 லட்சம் மன்னிக்கணும் 11 லட்சம். எழுவகை பிறப்பில் தேவர்கள் 11 லட்சம், மக்கள் 9 லட்சம் இருக்கு. இதை படிக்கும்போது அந்த புத்தகத்தை எடுத்து பார்ப்பீங்களா? இந்த புத்தகத்தையே எடுத்து பார்க்க மாட்டீங்க. கருமுதல் எழுதி வச்சிங்க. கருமுதல் திருவரையில் இந்த பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு எழுதி வச்சிங்க. மக்கள் 9, ஊர்வன 15, தாவரம் 19, ஆமாம், பறவை 10, விலங்கு 10, நீர்வாழ்வன 10. தேவர்கள் 11, மக்கள் 9, ஊர்வன 15, தாவரம் 19, பறவை 10, விலங்கு 10, நீர்வாழ்வன 10. ஆக மொத்தம் 84 லட்சம். 4 வகை பிறப்பு, 7 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி வேதம். இது சிவப்பிரகாசம் 10 மண்ணிடும் பப்பத்து அப்படின்னு சிவப்பிரகாசத்தில் இருக்கும். 3க்கு 10 10 10. சரிங்களா? சிவப்பிரகாசம் பாடல் எண் 47. சிவப்பிரகாசத்தில் பாடல் எண் 47. தோன்றிடும் அண்டசங்கள்னு துவங்கும் அந்த பாட்டு. தோன்றிடும் அப்படின்னு துவங்குகிற சிவப்பிரகாசம் பாட்டு 47. சரிங்களா? இதெல்லாம் விரிவாக பாடியத்தில் இந்த இடத்த ரொம்ப விரிவாக எழுதுகிறார். 6 வகையான அத்துவாக்கள் எழுதுகிறாரு. அண்டங்களுடைய இயல்புகள்லாம் எழுதுகிறாரு பாடியத்தில். விரிவு பாடியத்தில் காண்க. சரியா? சரி. அடுத்து 4ஆம் அதிகரணம். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. இறைவன் தன் சிற்சக்தியோடு சமவாய சம்பந்தம் என்கின்ற தாதான்மிய சம்பந்தத்தில் இருப்பன். ஆணையின் எப்படி இருப்பான்? நீக்கமின்றி தன் ஆணையோடு தாதான்மிய சம்பந்தத்தில் இருப்பான். அதற்கு ஏது என்ன சொல்றாரு? அவன் ஏகம் அநேகம் இரண்டுமின்றி. அவன் ஏகமும் இல்லை அநேகமும் இல்லை. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதுபோல ஏகனும் இல்லை அநேகனும் இல்லை. ஏகன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அநேகன் சொன்னால் ஒன்றா இருக்க முடியாது. ஏகன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அநேகன் சொன்னால் ஒன்றா இருக்க முடியாது. அவன் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் ஏகனும் அல்ல அநேகனும் அல்ல. அது எப்படின்னா சர்வ வியாபி. சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் அவன் எப்படி இருக்கிறான்? நீக்கமின்றி நிற்கின்றான். நீக்கமின்றி இருக்கின்றான். உங்கள் அறிவிலும் இருக்கிறான், என்னுடைய அறிவில் இருக்கிறான், விலங்குகள் அறிவில் இருக்கிறான், பறவைகள் அறிவில் இருக்கிறான், மாயையில் இருக்கிறான், கண்மத்தில் இருக்கிறான், ஆணவ மலத்தில் இருக்கிறான். எல்லாத்திலும் அவன் கலந்துருக்கிறான். அவன் கலப்பின்றி இல்லாதது ஒன்றும் இல்லை. அதுதான் அவனுடைய சிறப்பு. அதனால தான் நம்ம போய் பெருமான்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மை அவன் அறிவான். நம்ம என்ன கேட்க போகிறோங்கிறது நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். அதனால தான் நமக்கு சிதம்பரம் மும்மணி கோவையில்
அழகாக கேட்குறார், சாமி நான் எப்போயாவது எதையாவது தெரியாமல் கேட்டாலும் கேட்டுருவேன், கேட்டாலும் கேட்பேன். ஏன்னா எனக்கு புத்தி ஒரே மாதிரி இருக்காது. இப்போ கேட்குறேன், என்னன்னு கேட்குறேன், படுக்கிறதுக்கு ஒரு பாலடைஞ்ச திண்ணை, படுக்கிறதுக்கு ஒரு பாலடைஞ்ச திண்ணை, உடுக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒட்டு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி, பசிக்குது பசிக்குதுன்னு நான் கதறுனா ஒரு பழைய சோறு, உடுப்பதற்கு உடை என்ன வேணும், இதுக்கு மேலே தைக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கந்தை ஆடை, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம், பாலடைஞ்ச வீட்டினுடைய திண்ணை, உண்பதற்கு உணவு. நான் பசிக்குது பசிக்குதுன்னு கதறி கேட்டால் தான் என்ன வரணும், பழைய சோறு தான் வரணும். இந்த 3 எனக்கு கொடுங்க, இந்த 3 எனக்கு கொடுங்க. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் எப்பவும் கொடுத்துருங்க, உன் அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளே என்னை வச்சிருங்க. யார் கேட்குறா, குமரகுருபரர் கேட்குறார். சிதம்பரம் மும்மணி கோவையில் தில்லை நடராச பெருமான்கிட்ட போய் விண்ணப்பம் செய்கிறார். இதெல்லாம் கேட்டது கூட சிறப்பில்லை, அதுக்கு மேலே ஒன்று கேட்குறார், என்னுடைய குணவயத்தினால இதை தவிர நான் வேற எதையாவது கேட்பேன், நான் கேட்டாலும் கொடுத்துடாதீங்க. நான் திடீர்னு இப்போ ஏதோ சாத்வீக குணத்தில் இருக்கிறதுனால இப்படி கேட்குறேன், நாளைக்கு திடீர்னு என் குணம் என்ன ஆகிடும், ரஜோ குணமாவோ தமோ குணமாவோ ஆயிரும். நான் வேற எதையாவது கேட்பேன், கேட்டாலும் கொடுக்காதீங்க. எவ்வளவு பெரிய ஒரு திருவடி விண்ணப்பத்தை குமரகுருவர் வைக்கிறார் பாருங்க. அதுதான் இறைவன் நம் அறிவை எப்படி அறிந்திருக்கிறான். நம்ம என்ன கேட்போம், எதெல்லாம் கேட்போம், எல்லாம் யாருக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். நாம் சொல்லுவோம், எங்கிட்ட மட்டும் காசு இருந்தா நான் அப்படி பண்ணியிருப்பேன்னு. காசு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னு நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் கொடுக்கறதில்ல. ஆட்டுக்கு வாழையும் அளந்து தான் வைப்பான். ஏங்க அவருக்கு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு கொடுத்துருந்தா அவனுக்கு கொடுத்ததுக்கு அவன் அப்படி ஆடுறாங்கிற, உங்கள்கிட்ட கொடுத்தா நீ அவனுக்கு மேலே ஆடுவேன். அதனால தான் உனக்கு கொடுக்கல. எல்லாம் யாருக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லா அறிவிலும் அவன் நிறைந்திருக்கிறான், எல்லா அறிவிலையும் நிறைந்திருக்க. எனவே அவன் ஏகம் அநேகம் இரண்டும் என்று எப்படி நிற்கிறான், சர்வ வியாபியாய், சர்வ வியாபியாய் நிற்றலான். சரி, எடுத்துக்காட்டு வெண்பா. எங்கும் உளன் என்ற அளவில் ஒன்று அன்று, 2 எண்ணில் எங்கும் உளனன்று, எவற்று எவனும் அங்கன் அவை அவன் அன்று இல்லை, பொன்னொழி போல் ஈசன் அவை உடைமை ஆளாம் நாம் அங்கு. எங்கும் உளன் என்ற அளவில் ஒன்றன்று, எல்லா இடத்துலையும் இருந்தா அவன் ஒன்று இல்லை. எங்கும் உளன் எண்ணில் ஒன்று அன்று. சரி, அப்போ ஒன்று இல்லையா, 2ன்னு சொல்லிடலாமா? 2 எண்ணில் அவன் 2 எண்ணில் எங்கும் உளன் அன்று. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லக்கூடாது. ஏன், அங்கே இருக்கிற ஆள் வேற, இங்கே இருக்கிற ஆள் வேற. அப்போ அவன் யாரியா, ஒன்றுமல்ல 2மல்ல. எங்கும் உளன் எண்ணில் ஒன்று அன்று, 2 எண்ணில் எங்கும் உளன் அன்று. சரி, அப்போ எப்படியா சொல்றது, இன்னும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, 2ன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்னதான் சொல்றது அப்படின்னா, எவற்று எவனும், எவற்று எவனும், எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும், எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் அவன் அன்று இல்லை, அவன் இல்லாம இல்லை. இறைவன் கலப்பு இல்லைனா எந்த பொருளும் இல்லை, எந்த உயிரும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் கூட்டுனா அவன் இல்லை. புரியுதா, புரியுதா, புரியலையா? இப்போ உலகத்தில் இருக்கிற மொத்த உயிர், இப்போ இந்த வகுப்பில் நம்ம தானே வச்சுங்க ஒரு கணக்கு, மொத்தமாகவே உலகத்தில் எத்தனை உயிர் இருக்கு,
இப்போ இந்த வகுப்பில் இருக்கிற உயிர் தான் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உயிர்லையும் யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறான். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்திட்டா இறைவன் ஆயிருமா? ஆகாது. ஏன் ஆகாது? இப்போ எத்தனை உயிர் இருக்குதோ எல்லா உயிரும் இங்கே இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துனா என்ன ஆகணும்? சும்மா புரியறதுக்கு வச்சுக்குவோம், 1000 ரூபாய் என்ன செய்கிறேன்? எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்துனா என்ன வந்துடும்? வந்துருமா இல்லையா? வந்துருமா வராதா? அது மாதிரி எல்லா உயிர்லையும் சிவபெருமான் இருக்கிறான். எல்லா உயிர்லையும் சிவபெருமான். எல்லா உயிரையும் சேர்த்துனா சிவபெருமான் ஆகுமா ஆகாதா? ஏங்க ஆகாது? ஏன்னா அவற்றின் உள்ளும் கடந்தும் இருக்கிறான். அவன் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லா பொருளும் அவன் அல்ல. அவன் இதை என்ன செய்யறான்? கலந்து நிற்கிறான், கடந்தும் நிற்கின்றான். இது ஒரு உதாரணம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது உதாரணம் பொருத்தமானதல்ல. நமக்கு எப்போ சில நேரத்தில் புரியறதுக்கு ஏதோ 1-2 உதாரணம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அத்துவிதத்துக்கு இது பொருந்தாது. புரியறதுக்காக சொல்கிறேன். சில கான்செப்ட் இதை எங்கேயாவது போய் சொல்லிடாதீங்க, சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த குலோப் ஜாமுன் இருக்கா இல்லையா? குலோப் ஜாமுன் அந்த ஜீராக்குள்ளே என்ன இருக்கு? எல்லாமே ஊறி கிடக்குது. எல்லாமே இப்போ ஜீரா எதுக்குள்ளே இருக்குது? குலோப் ஜாமுனுக்குள்ளே இருக்குது. குலோப் ஜாமுன் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டா ஜீரா ஆகிடுமா? ஏன்? அதுக்கு வெளியும் ஜீரா இருக்கும். ஜீராக்குள்ளே தான் குலோப் ஜாமுன் இருக்கே ஒழிய குலோப் ஜாமுனை பூரா சேர்த்துட்டு என்ன ஆயிடாது? ஜீரா ஆகாது. ஏன்? அதற்கு வெளியேயும் அது இருக்கு. எவ்வளவு ஜீரா குலோப் ஜாமுன் இருக்கோ அதுக்குள்ளே பூரா என்ன இருக்கும்? ஜீரா கலந்து இருக்குதா இல்லையா? அப்போ எல்லா குலோப் ஜாமுனையும் எடுத்து சேர்த்து வச்சுட்டா ஜீரா ஆயிருமா? அப்படின்னு பாத்திரத்தில் இருக்கும். ஏன்னா அது என்னது? கடந்து இருக்கிறது. சும்மா இது ஜீரா இதை நான் இப்போ தோணுது சொல்லிட்டேன். தப்பா சரியான கூட எனக்கு தெரியல, சரியா? இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா உயிரும் சேர்ந்தா என்ன ஆயிராது? இறைவன் ஆக மாட்டான். ஏன்னா அவன் எப்படி இருக்கிறானுங்க? ஏன்னா இந்த உடம்பெல்லாம் மாயையினுடைய காரியம். உடம்பெல்லாம் மாயையினுடைய காரியம். உயிர்கள் எல்லாம் தனித்து இருக்கு. உயிருக்குள்ளேயும் உயிருக்கு வெளியேயும், மாயைக்கு உள்ளேயும் மாயைக்கு வெளியும் அவன் இருக்கிறான். எங்கும் நிறைந்து நிற்கின்றான். எனவே எல்லாம் சேர்ந்தாலும் இறைவன் ஆகாது. ஆனால் இறைவன் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. எந்த பொருள் எடுத்தாலும் அதில் யார் இருப்பா? ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா இறைவன் இருப்பான். ஒரு செடி எடுத்தீங்கன்னா இருப்பான். மண் எடுத்தா இருப்பான். நீரை எடுத்தா இருப்பான். அவன் இல்லாத கலப்பில்லாத பொருள்களோ உயிர்களோ இல்லை. உயிர்களும் இல்லை. அதான் இங்கே சொல்றாரு, எவனும். எவற்றுனா எல்லா பொருளும். எவனும்னா எல்லா உயிர்களும். அங்கன் அவன் இல்லை. அவன் இல்லை. அவன் இல்லைன்னா பொருளும் கிடையாது, உயிர்களும் கிடையாது. ஆனால் இவை எல்லாம் கூட்டினாலும் இறைவன் ஆக மாட்டான். எது போலன்னா சூரியனும் அதன் ஒளி போலவும். சூரியனும் பொன்னொளி போல் ஈசன். ஈசன் எது போல? சூரியனும் அவனது கதிரும் போல. இப்போ சூரியனது கதிர் உலகம் பூரா வியாபித்து இருக்கிறது. இருக்கா இல்லையா? எல்லா இடத்துலையும் எது இருக்கிறது? சூரியனது கதிர் இருக்கிறது. ஆனால் சூரியன் என்பவன் தான் தனித்து இருக்கிறான். இப்போ இந்த ஒளியெல்லாம் கூட்டிட்டா சூரியன் ஆயிருமா? ஒளியை பூரா கூட்டினீங்கன்னா என்ன ஆகாது? சூரியன் ஆகாது. ஆனால் சூரியன் இல்லைன்னா இந்த ஒளி இல்லை. பொன்னொளி போல் ஈசன். சூரியனும் அவனது கதிரும் போல. கதிர் எல்லா இடத்திலும் வியாபகமாக இருக்கும். இறைவன் ஓரிடத்தில் இருப்பான். அது சிவமும் சக்தியுமாக. அப்போ ஈசன் பொன்னொளி போல் என்று காட்டுகிறார். அப்போ இறைவன் வியாபகமாக எங்கும் இருக்கிறான். இறைவன் வியாகமாக
எங்கும் இருக்கிறான். எனவே இப்போ இன்னும் அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபக பொருள்னு சொன்னால் உயிரும் வியாபகம்தான், ஆணவமும் வியாபகம்தான், கண்மமும் வியாபகம்தான், மாயையும் வியாபகம். எல்லா பொருளும் வியாபக பொருள் தான், எல்லா பொருளும் வியாபக பொருள் தான். அப்போ இறைவனுக்கு சொன்னது போல உயிருக்கு சொல்லலாமா? ஏன்? ஒளி என்பது ரெண்டு வகைப்படும். ஒன்று காணுகிற ஒளி, இன்னொன்று காட்டுகிற ஒளி. கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல ரெண்டும் ஒளி தான். கண் ஒளி காணும், சூரிய ஒளி காட்டும். அதுபோல வியாபகத்தில் ஆன்மாக்கள், பாசம் ஆகியெல்லாம் வியாபகம்தான். என்ன வியாபகம்? அடங்கிய வியாபகம். இறைவனது வியாபகத்தில் அதெல்லாம் எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும். அவனுடைய வியாபகம் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கிய வியாபகம். அவன் அடக்கிய வியாபகம், இது அடங்கிய வியாபகம். எனவே இறைவனுக்கு சொல்வது போல உயிர்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு உயிர் இன்னொரு உயிருக்குள்ளே வியாபகம் கிடையாது. ஒரு உயிர் இன்னொரு உயிருக்குள்ளே வியாபகமா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ உயிர் இன்னொரு உயிருக்குள்ளே என்ன கிடையாது? வியாபகம் கிடையாது. அப்புறம் போய் எங்கள் பெருமான்கிட்ட போய் இருக்கிறது. ஆனால் இறைவன் எப்படி இருக்கிறான்? எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறான். எனவே பொன்னொழி போல் ஈசன், பொன்னொழி போல் ஈசன் என்று அவை உடைமை, நாம் ஆளாம். இந்த சடப்பொருள் எல்லாம் இறைவனுக்கு என்னது? உடைமை. நாமெல்லாம் அடிமை. உயிர் பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை பொருள். நாம் உயிர் பொருள் எல்லாம் அவனுக்கு உடைமை, நாமெல்லாம் அடிமை. அடிமைன்னு என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கக்கூடாது, கொடுத்ததை வாங்கிக்கணும், கொடுத்ததை வாங்கிக்கணும். நாம் அப்படி இருக்கிறோமா? இல்லை. அப்போ நாம் அடிமை இல்லையோ? அடிமை என்று தெரியாமல் இருக்கிறோம், அடிமை என்று தெரியாமல் இருக்கிறோம். தெரிஞ்சிட்டா என்ன செஞ்சுருவோம்? கேள்வி கேட்குறத விட்டுருவோம், கேள்வி கேட்குறத விட்டுருவோம். எனவே இறைவன் தன் அருட்சக்தியோடு எப்படி இருக்கிறானுங்க? நீக்கமின்றி தாதான்மிய சம்பந்தமாய், தாதான்மிய சம்பந்தமாய் இருக்கின்றான். என்னங்கய்யா? அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, மூணாவது நூற்பா, ரெண்டாவது நூற்பாவை முடிச்சாச்சு. மூணாவது நூற்பா உளதுன்னு இருக்கா இல்லையா?